Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் ரேஷன் அரிசி மாவு யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி பார்க்கலாம். இந்த புட்டு ரெசிபியை நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்பவே உதிரியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் கிடைக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல் முறை பார்க்குற நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். புட்டு பண்ணுறதுக்கு ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறேன். ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு ஒரு கப் ரேஷன் அரிசி மாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரேஷன் அரிசி மாவை நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மாவை நல்லா சலிச்சதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுருக்கிற உப்பு தண்ணியை இது மேலே தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். புட்டு செய்கிறதுக்கு தண்ணி அளவு ரொம்பவே முக்கியங்க. அளவாக இருக்கணும், அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்துச்சுன்னா புட்டு வெந்து வராது, அதிகமாக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காதுங்க. அதனால் அளவாக தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் ஈரம் படுற அளவுக்கு கலக்குனாவே போதுமானதாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து கட்டிகளை நல்லா உடச்சி விட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லா பக்கமும் ஈரம் பட்டதுக்கு அப்புறமா இப்படி பிடிச்சா பிடிக்க வரணுங்க. இதுதான் சரியான பதம். இந்த மாதிரி இருக்கிற மாவை நம்ம அப்படியே குக் பண்ணும்போது அங்கங்கே கட்டிப்படும். இதுக்கு ஒரு பிளேட்டில் சட்னி வச்சுருக்கேன். சட்னியில் நம்ம கலந்து வச்ச மாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா சலிச்சிட்டிங்கன்னா பொல பொலன்னு உதிரியாக சூப்பராக வருங்க. மாவு சல்லடையில் பெரிய ஓட்டை இருக்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சலிச்சு விட்டுறலாம். அப்போ உங்களுக்கு கட்டி தட்டாது. குக் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகி வந்திருக்கும். இந்த மாதிரி உடச்சி விட்டு நல்லா சலிச்சு விட்டுக்கோங்க. நல்லா சலிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உதிரியாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புட்டு ரொம்பவே உதிரியாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். புட்டு வேக வைக்கிறதுக்காக நான் இடியாப்ப பிளேட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இட்லி தட்டு இருந்துச்சுன்னா அதில் துணி வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச மாவை அதில் கொட்டிடுங்க. பிளேட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா பரப்பி விட்டுடலாம். அப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். அவ்வளோதாங்க. இப்போ இதை குக் பண்ணிக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி லைட்டாக சூடாகும் போது இந்த புட்டு மாவை அதுக்குள்ளே வச்சிட்றேன். தண்ணி ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக சூடானதுக்கப்புறம் நீங்கள் புட்டு மாவை வச்சுட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. நல்லா குக் பண்ணதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப எலசான தேங்காய் யூஸ் பண்ணுங்கள், அப்போ டேஸ்டியாக இருக்கும். ஒரு 1/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இருந்தால் அதையும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் சர்க்கரையும் நெய்யும் கலக்கிற அளவுக்கு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான புட்டு ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட புட்டும் ஒரு வாழைப்பழமும் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரேஷன் அரிசியில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. இது பாலிஷ் செய்யாததுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டீங்கனாலே ஃபில்லிங்காக இருக்கும். ரேஷன் அரிசியை எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி மாவு பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தவறாமல் செக் பண்ணிக்கோங்க. அதுபடி நீங்கள் மாவு செஞ்சு வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நிறைய ரெசிபிஸ் செய்யலாம். ஃபர்தராக வர வீடியோக்களில் ரேஷன் அரிசி மாவு யூஸ் பண்ணி எந்தெந்த மாதிரியான டிஷ்ஷஸ் எல்லாம் செய்யலான்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதையெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கறதுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட மறந்துடாதீங்க.
அடுத்த வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.